ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதாவது மிஸ்டர் பிரசன்னா அப்படின்றவர் அவர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சார் ராங் இன்ஃபர்மேஷன், ஸ்டால் போட்டால் எத்தனை பேர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, பட் நோ யூஸ்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஐஎம் ஸ்டால் போட்டு எதுவும் நடக்கலை அப்படின்றாரு. நீங்கள் இந்தியாவில் ஸ்டால் போட்டால் உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகுமா? விசிட்டிங் கார்டு தான் வேஸ்ட் ஆகும். B2Bயில் ஜென்யூன் பையரை கண்டுபிடிக்க இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கவுன்சில் இருக்குது. இட்ஸ் த பெஸ்ட் வே சார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஸ்டால் போட சொல்லலை. நம்ம ஒரு ஏற்றுமதி தொழில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டால் எங்கே தான் போடணும் அப்படின்னா, ஒரு ட்ரேட் ஃபேர் ஃபாரினில் போய் தான் நம்ம ஸ்டால் போடணும். ஸோ நம்ம ஒரு ட்ரேட் ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணணும், அது அப்ராடில் சேல் பண்ணணும் அப்படின்னா அப்ராடில் போய் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டால் போடணும். ஸோ அதுதான் அவர் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிவிட்டு ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஸோ அதோடைய கிளாரிஃபிகேஷன் இது தான். ஸோ இந்தியாவில் நம்ம ஸ்டால் போடக்கூடாது. ஸ்டால் நம்ம எங்கே போடணும் அப்படின்னா அப்ராடில் தான் போய் போடணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல பாயிண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, B2Bலேயும் ஜென்யூன் பையர் கிடைப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாரு. உண்மைதான், B2Bலேயும் ஜென்யூன் பையர் இருக்கிறாங்க. பட் B2B வழியாக நம்ம ஒரு பையரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த டைம் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு நாட்கள் ஆகும். அதே மாதிரி அந்த B2B வழியாக வர பையரை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் நமக்கு இசிஜிசி கவுன்சில் இருக்குது. இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் B2B வழியாக ஒரு பையரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க. அந்த பையர் ஜென்யூன் பையரா, அவர்கிட்ட நம்ம ஏற்றுமதி பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் எங்கே போய் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இசிஜிசி ஆஃபீஸில் போய் வெரிஃபை பண்ணணும். ஸோ அவங்க ஒரு 1 or 2 weeks டைம் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன அந்த பையர் ஜென்யூன் பையரா, ஸோ நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will provide you the policy. ஸோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி இசிஜிசி இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு ப்ரீமியம் பே பண்ணதுக்கப்புறமா they will give you. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ட்ரேட், நம்ம ஒரு ஸ்டால் போடுறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அது எங்கே தான் போய் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்ராடில் போய் தான் பண்ணணும், இந்தியாவில் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா B2Bலேயும் ஜென்யூன் பையர் கிடைப்பாங்க. பட் அதை நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இசிஜிசி ஆஃபீஸில் போய் நீங்கள் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த B2Bயில் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன். B2Bயில் கட்டாயமாக டைம் கன்சியூம் ஆகும். அதே மாதிரி B2Bயில் நீங்கள் போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு B2Bயில் ஒரு 30,000 நம்ம ஒரு இயருக்கு பே பண்ணுறோம், இல்லாட்டினா ஒரு 1 lakh பே பண்ணுறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேரண்டி கிடையாது. கன்ஃபார்மாக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிரும் அந்த வருஷம் அப்படின்னு நம்ம எதுவும் கேரண்டி கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுத்து தான் அந்த B2Bக்குள்ளே போய் நம்ம ஒரு 30,000 இல்லை ஒரு 1 lakh பெர் இயருக்கு பே பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பையரை த்ரூ ஆன்லைன் வழியாக B2B வழியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிடாதீங்க அப்படின்னா நம்ம B2Bயில் போய் ஒரு 30,000 இல்லை ஒரு 1 lakh நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 12 மாதத்துக்குள்ளே கட்டாயமாக எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிரும் அப்படின்லாம் நீங்கள்
தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடாதீங்க. அந்த மாதிரி அது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பையர் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து B2B வழியாக நீங்கள் வந்து பையரை கண்டுபிடிக்க போடுற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போடுற அந்த அமௌண்ட்டு வந்து உங்களால் நீங்கள் போட்ட பணத்தை நீங்கள் வந்து எடுக்கவும் முடியும். ஒருவேளை உங்களுக்கு நிறைய பையர் கிடைக்கிறாங்க அந்த வருஷம், இல்லை ஒரு நிறைய ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து உங்களால் போட்ட பணத்தை எடுக்கவும் முடியும். இன்னொரு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட பணத்தை வந்துட்டு எடுக்க முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பையரோ இல்லை எந்த விதமான ஆர்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா வந்து அந்த 1 இயர் நீங்கள் போட்ட பணம் வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு யார் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி B2Bலலாம் இறங்கி நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன், பையரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே இறங்கணும். ஸோ இல்லை இந்த பணம் வந்து நான் போட்டேன்னா வந்து எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மணி இது, எனக்கு கட்டாயமாக எனக்கு ஆர்டர் கிடச்சே ஆகணும், நான் வந்து 1 lakh போட்டிருக்கேன், ஸோ கட்டாயமாக நான் வந்து இந்த 1 லட்சத்தை நான் வந்து எடுத்துருவேன், எனக்கு பையர் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ராங்கான ஒரு அப்ரோச். ஸோ இதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.